Sum number 10. Raja has a hotel. The following transaction took place in his business. Journalize them. January 1. Started business with cash 3 lakhs. So business start pandare, cash comes in. Raja is the giver. So cash account debtor to Raja's capital account. In the books of Raja, journal entries. January 1. Cash account debtor 3 lakhs. To Raja's capital account 3 lakhs. Being business starts with cash. Date 2. Purchased goods from Rajiv on credit 1 lakh. So நம்ம ராஜீவ்ங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் 1 lakh worthable goods. So இது வந்து என்ன பர்ச்சேஸ்? கிரெடிட் பர்ச்சேஸ். ராஜீவ் is the giver. So credit Rajiv account. Purchase expense. Debit all expenses and losses. Nominal account rules. Date 2. Purchases account debtor 1 lakh. To Rajiv account 1 lakh. Being goods purchased on credit. Date 3. Cash deposited with the bank rupees 2 lakhs. Bank is the receiver. Cash goes out. Bank account debtor 2 lakhs to cash account 2 lakhs being cash deposited with the bank. Next one, date 20. Borrowed loan from bank 1 lakh. So நம்ம பேங்க்ல இருந்து லோன் வந்து borrow பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்கலாம். எஸ்பிஐ பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்குறோம். ஓகே, அப்ப எஸ்பிஐ பேங்க்ல இருந்து லோன் வாங்குறோன்றப்ப அந்த லோனை வந்து அவங்க நம்ம கையில தர மாட்டாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல தான் அவங்க டெபிட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இதுல 2 அக்கௌண்ட்ஸ் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்பிஐ லோன் அக்கௌண்ட், அதாவது பேங்க் லோன். அனதர் ஒன் பேங்க் அக்கௌண்ட். இந்த டிரான்சாக்ஷன்ல இருக்க 2 அக்கௌண்ட்ஸ், ஒன்னு வந்து லோன் அக்கௌண்ட், அனதர் ஒன் பேங்க் அக்கௌண்ட். இப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிசீவர், அவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட் 1 lakh நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரிசீவ் பண்ற ரிசீவிங் பெனிஃபிட். ஸோ ரிசீவர் டெபிட் சைட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த எஸ்பிஐ லோன்ன்றது வந்து பேங்க், அந்த எஸ்பிஐன்றது எதுக்காக கொடுக்குறோம்? பேங்க்கு. பேங்க் லோன் பர்சனல் அக்கௌண்ட். நமக்கு அந்த லோன் தராங்க அப்படின்னால கிவர். ஸோ கிரெடிட். Date 20. Bank account debtor 1 lakh to bank loan account 1 lakh being loan borrowed from bank. Date 22. Withdraw from bank for personal use 800. Personal use காக withdraw பண்றாங்க. Personal use-னா என்ன வரும்? drawings. எங்க இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க? proprietor bankல இருந்து வாங்கிக்கிறாங்க. So drawings account debtor to bank account 800. Date 22. Drawings account debtor 800 to bank account 800 being cash withdrawn from bank for personal use. Next one, date 23. Amount paid to Rajiv in full settlement through NEFT 99,000. Okay, so நம்ம ராஜி கிட்ட இதுக்கு முன்னாடி எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 1 lakh worthable goods பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் பே பண்றோம்? 99,000. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் அவங்க கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, டேட் 23. ராஜீவ் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh டு பேங்க் அக்கௌண்ட். நமக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம்? 99,000. அதுக்கு அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? 1000 rupees. 1000 rupees டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்றதுனால அது வந்து இன்கம். ஸோ கிரெடிட் த இன்கம் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 1000 being amount paid to Rajiv and received discount. Then date 25. Paid club bill of the proprietor by check 200. club bill வந்து proprietor வந்து செக் மூலமா கொடுக்குறாரு. ஸோ நம்ம பேங்க் வந்து கிவர், பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ கிவர் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்றப்ப ப்ரொப்ரைட்டர் அவரோட பர்சனல் யூஸ்க்காக தான் இந்த கிளப் பில்ல வந்து பே பண்றாரு. அதனால இதுல வந்து இந்த கிளப் பில்ல வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ்ன்னு எடுத்துக்க கூடாது. இது என்ன? டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 200. Date 25. Drawings account debtor 200 to bank account 200 being amount paid for his personal use. His ன்றது வந்து யாரு? proprietor. Next, date 26. Paid electricity bill of the proprietor's house through debit card. So இதுவும் debit card மூலமா தான் நம்ம amount pay பண்றோம். So bank is the giver.
நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றோம் எதுக்காக? ஆபீஸ் யூஸ்க்காகவா? இல்ல. எதுக்காக? ப்ரொப்ரைட்டரோட ஹவுஸ்க்கு, அவரோட வீட்டுக்காக நம்ம எலக்ட்ரிக்கல் பில் பே பண்றோம். ஸோ இது வந்து அவரோட பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ் என்னன்னு எடுத்துக்கணும்? டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 2000. Date 26. Drawings account debtor 2000 to bank account 2000 being amount paid for proprietor's personal use. Proprietor's personal use. Next one, date 31. Lunch provided at free cost to charity. Charity என்றது என்ன? பர்சனல் அக்கௌண்ட். சேரிட்டின்றது ஒரு தொண்டு நிறுவனம். ஸோ அது வந்து நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். அவங்க வந்து ரிசீவர், அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு? 1000 rupees சேரிட்டிக்கு லஞ்ச் கொடுக்கறாங்க. ஸோ சேரிட்டி வந்து பர்சனல் அக்கௌண்ட், ரிசீவர், சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார். நெக்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கறோம்? லஞ்ச். நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்? ஹோட்டல் பிசினஸ். ஹோட்டல் பிசினஸ் பண்றப்ப அதுல இருக்க லஞ்ச், அந்த சாப்பாடு எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குட்ஸ். ஸோ குட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணல, வேற விதமா வெளியே போகுது அப்படின்றாலும் அது என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும்? பர்ச்சேசஸ். So date 31, charities account debtor 1000 to purchases account 1000 being goods given for charities. Then last one, date 31, bank levied charges for locker rent 1000. பேங்க் எதுக்காக சார்ஜ் பண்றாங்க? லாக்கர் ரெண்டுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. லாக்கர் ரெண்டுன்றது எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ். லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ பேங்க் இஸ் த கிவர் டு பேங்க் அக்கௌண்ட். Date 31, locker rent account debtor 1000 to bank account 1000 being bank charged locker rent. Thank you students.